செவ்வாய் சந்திரன் சேர்க்கை. இந்த சேர்க்கையை வந்து திருமணத்தில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெரிய இடைஞ்சல் கொடுக்கும், பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆணுக்கு வந்து செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர்களுக்கு வந்து பெண்களால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் சுகமும் அவங்களுக்கு முழுமையாக கிடைக்காது இந்த பிறவியில். ஒருவேளை கன்ஜங்ஷன் ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு, டிகிரி ரொம்ப க்ளோஸாக இருக்க பட்சத்தில் டெஃபினட்டாக சொல்லிடலாம் இவங்களுக்கு வந்து பெண்களால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வந்து முழுமையாக கிடைக்காது. அதே போல் பெண்களால் நிறைய அவமானங்களை இந்த நபர்கள் சந்திக்க வேண்டியது வரும். ஒருவேளை பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பெண்ணுக்கு தன் வாழ்நாளில் வரக்கூடிய ஆண்களால் நிறைய அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அது மட்டும் அல்லாது இந்த காம்பவுண்ட் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்க வீட்டில் இருக்க ஆண்கள் வந்து ஒரு போதைக்கு வந்து அடிமையாக இருப்பாங்க. ஏதோ தண்ணி கஞ்சா இல்லை சரக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க வந்து அடிமையாக இருப்பாங்க. அதே போல் அவங்களுக்கு வந்து ஆண்களால் கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் சுகமும் முழுமையாக நிச்சயமாக கிடைக்காது. ஸோ செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருக்க பட்சத்தில் நீங்கள் திருமணம் செய்யும் போது ப்ரிகாஷனரியாக திருமணம் செய்யுங்க. அதே போல் தெளிவாக இருந்துக்கங்க. உங்களுக்கு அதன் மூலம் பெரிய சந்தோஷம் கிடைக்காதுன்றதை மைண்டில் வச்சுக்கிட்டு திருமணம் செய்யுங்க.